வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். விஸ்வாவசு தமிழ் வருடம் சித்திரை மாதம் 31ஆம் நாள், ஆங்கில வருடம் 14/5/2025 ரிஷப ராசியிலிருந்து குரு பகவான் மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். மிதுன ராசியிலிருந்து குரு பகவானுடைய பார்வையினால் 12 ராசிகள் எவ்வாறு பயன்பெறுகிறது என்று ஒவ்வொரு ராசியாக நம்ம இந்த பதிவில் பார்ப்போம். மேசராசிக்கு குரு பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்து மேசராசிக்கு 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். அப்போ மேசத்துக்கு 7ஆம் இடம் என்றது கலத்திரஸ்தானம். அப்போ மேசராசிக்காரர்கள் திருமணம் ஆகாமல் இருப்பவர்கள் மிக விரைவில் இந்த விசுவாவசு வருடம் குரு பயிற்சிக்கு அப்புறம் திருமணம் மிக விரைவில் நடக்கும். அதேபோல் திருமணமான தம்பதிகள் கருத்து வேறுபாடுகளோ குடும்ப பிரச்சனையிலிருந்து விலகி நிற்பவர்கள் குருவின் பார்வைப்பட்டு ஒருவருக்கு ஒருவர் அந்யோன்யம் பெற்று சேரக்கூடிய தருணமும் இந்த குரு பயிற்சியில் நடக்கப் போகிறது. குரு பகவானுடைய பார்வையானது மிக அற்புதமான ஒரு விஷயம். குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்போ குரு பகவான் 7ஆம் இடத்தை கலத்திரஸ்தானத்தை பார்வை செய்யும் பொழுது கணவன் மனைவியால் வேறுபட்டவர்கள் இந்த வருடம் ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உள்ளது. அதே போல் மனைவி ஸ்தானத்துக்கு 3ஆம் இடம் 9ஆம் இடம், மனைவி ஸ்தானத்துக்கு 7ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம் பாக்கியஸ்தானம். உங்களுக்கு பாக்கியஸ்தானம், அவங்களுக்கு 3ஆம் இடம். அப்போ மனைவியால் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி கிட்டும். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். தந்தையால் ஏற்படக்கூடிய அனைத்து அனுகூலங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அதேபோல் தந்தை வழியில் வரக்கூடிய சொத்து, தந்தையினுடைய பேரு புகழ், அது அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். அதே அற்புதமான குரு பகவான் தன்னுடைய சொந்த வீட்டை பார்வை செய்கிறார். இறை வழிபாடு என்பது மிகவும் நல்லது. குலதெய்வ அனுகூலம் பெறக்கூடிய தருணம் இது. இந்த வருடத்தில் குரு பகவானுடைய பார்வை என்பது மிக சிறப்பானது. அனைவருமே குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். அதே போல் குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். ராசிக்கு 11ஆம் இடம் என்பது கும்பமனையாகவும், அதே போல் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பார்வை லாபஸ்தானம் மேலே படக்கூடிய ஒரு தருணம். தொழில் ஸ்தானம் 10ஆம் இடத்துக்கு அது 2ஆம் இடமாக இருக்கும். அப்போ வருமானம் என்பது சிறப்போடு இருக்கும். தொழில் அபிவிருத்தி உண்டாகும். லாபகரமான இந்த ஒரு வாழ்க்கையானது மேசராசிக்காரர்களுக்கு நல்ல அனுகூலமான இந்த வருடம் இருக்கும். அனைவருமே இறை வழிபாடு எடுத்துக்கொள்ளுங்கள். மனைவினுடைய சொல் பேச்சு கேளுங்கள். நண்பர்களிடத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் மனைவியிடம் ஆலோசனை கேளுங்கள். அது உங்கள் குடும்பத்துக்கு நல்ல ஒரு ஏற்ற ஒரு அமைப்பை கொடுக்கும். இந்த விசுவாவசு தமிழ் வருடம் மேசராசி நண்பர்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான வருடமாக இருக்க போகிறது. பெரியவர்களை மதியுங்கள். தாய் தந்தைக்கு உதவி செய்யுங்கள். தாய் தந்தை போற்றுங்கள். உங்கள் அனைவருக்குமே இந்த வருடம் நல்ல வருடமாக அமையும்.